சுவாமி சரணம். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கோம். இலங்கையில் இருக்கிற அனைத்து இந்து மக்களும், அனைத்து சபையும், ஐயப்பன் சார்ந்த அனைத்து சபைகளும் நீங்கள் செய்கிற இந்த கூட்டத்துக்கு எங்களது முழுமையான சப்போர்ட் அண்ட் முழுமையான இதை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதாவது இலங்கையில் 50 வருடம் எங்களது ஆதிமகாகுரு ரவிகுரு சுவாமி இந்த ஐயப்ப வழிபாட தொடங்கி all over the world, first time Sri Lankan government announcing the Sabarimala Yatra as a Punitha Yatra. So இந்த புனித யாத்திரையை பிரகடனப்படுத்துறது எங்களோட மகாகுருஜி குருசாமி மகாகுருஜி ரவி குருசுவாமி. He is over 45 years the Sabarimala Yatra, and myself 40 years Sabarimala Yatra. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இலங்கை தேசிய மகாசபை என்கின்ற அமைப்பினூடாக இங்கில் வந்திருக்கிற அனைத்து அமைப்புகளுக்கும் இலங்கை சார்பாக முழு all over the ஸ்ரீலங்கா நாங்கள் முழுமையான பங்களிப்போம். உங்களது அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கிறோம். எங்களது முழுமையான ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஐயப்ப டிவோட்டிஸ் எல்லா அமைப்புகளோட ஆதரவும் இதில் இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் நிச்சயம் கிடைக்கும். அதில் எங்களது மகாகுரு ரவி குரு சுவாமியோட தலைமையில் நாங்கள் முழுமையான ஆதரவை தருவோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ഇവരുടെയൊക്കെ പ്രവർത്തനത്തിന്റെ ഭാഗമായി ശ്രീലങ്കയിലെ ശബരിമല തീർത്ഥാടന കാലം ഹോളി പിൽഗ്രിമേജ് എന്ന് അവിടുത്തെ സർക്കാർ ഡിക്ലെയർ ചെയ്തിട്ടുണ്ട്. ആ സമയത്ത് നമുക്ക് അവിടുത്തെ സർക്കാർ ഉദ്യോഗസ്ഥരായ ഹിന്ദുക്കൾക്ക് കറുപ്പ് വസ്ത്രമൊക്കെ ധരിക്കാൻ ഇന്ത്യക്ക് വെളിയിലൊരു രാജ്യം തന്നെ അതിനുള്ള അനുവാദം തന്നിട്ടുള്ളതിന് നേട്ടം, അതിനുവേണ്ടി പോരാടിയിട്ടുള്ള പ്രവർത്തകരാണ് ഈ ഇരിക്കുന്ന എല്ലാവരും തന്നെ. ഒന്നുകൂടെ ഞാൻ സൂചിപ്പിക്കുകയാണ്, ശ്രീലങ്കയിലെ മുൻ മന്ത്രിയാണ് അദ്ദേഹം. നാഷണൽ ഫ്രണ്ട് എന്ന് പറയുന്ന അവിടുത്തെ രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനത്തിന്റെ നേതാവ് ഡോക്ടർ ഋഷി സെന്തിൽ രാജ്, അതുപോലെ തന്നെ അവിടുത്തെ അയ്യപ്പ സഭയുടെ പ്രസിഡന്റായിട്ടുള്ള മഹാഗുരു രവിസ്വാമി നമ്മളോടൊപ്പമുണ്ട്. മറ്റൊരാളെ കൂടെ പരിചയപ്പെടുത്തുന്നുണ്ട്, MN രഘുകുമാരൻ നമ്പൂതിരി, ശബരിമല മേൽശാന്തിമാരുടെ പ്രസ്ഥാനത്തിന്റെ സെക്രട്ടറിയാണ്. അദ്ദേഹവും നമ്മളോടൊപ്പമുണ്ട്. അവർക്ക് വേണ്ടി ഒരു ശരണം വിളിയോടുകൂടി നമുക്ക് ഈ സെഷൻ ഇവിടെ അവസാനിക്കുകയാണ്. ജസ്റ്റ് 1 മിനിറ്റ് സ്വാമി എന്തോ സംസാരിക്കും. சுவாமியே சரணமையப்பா. இன்றைய இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு எமது சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தாவும் மற்றும் அகில இலங்கை ஐயப்ப தேவஸ்தானத்தினூடாக ஆனந்த ஐயனின் அருட்கடச்சம் கிடைக்கிறவனை பிரார்த்திப்பதோடு, ஐயப்ப சுவாமிமார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எமது இந்த ஐயப்பன் வழிபாடானது இலங்கை திருநாட்டில் 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எமது குருநாதரின் ஊடாக 1980ஆம் ஆண்டு தொடக்கம் அந்த குருநாதரின் ஊடாக சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்து, தொடர்ந்து அந்த சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளும் வகையில் நாம் எமது அரசாங்கத்திடம் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிகள், பிரதமர் அனைவரிடம் நாம் கேட்டுக்கொண்ட போதிலும் அது ஒன்றும் இவ்வளவு காலமாக என்னுடைய அந்த 40 வருட யாத்திரையின் போது ஒன்றுமே சரியான முறையில் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியான எமது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இதை கேபினட், அதாவது அமைச்சில், பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பித்து எமது சுனில் பௌத்த சாசன அமைச்சர் சுனில் எடுத்தவர்களும் எமது உட்கட்ட அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஐயா அவர்களும் இணைந்து அதை பார்லிமெண்டத்தில் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து இவ்வருடம் கொடுத்துள்ளார்கள். அதுவே எமக்கு ஒரு முதல் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு. ஏன்னா இந்த சபரிமலை யாத்திரை உலகில் எங்கும் புனித யாத்திரையாக பணிதப்படுத்த கிடையாது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு கூட அதை இலங்கை திருநாடு முதலாக அதை நடாத்தி முடித்துவிட்டு மகிழ்வடைகின்றேன். அதே போன்று
இங்கு நாங்கள் வந்து நிறைய கனடா, சுவிஸ், பிரான்ஸ், ஜெர்மன் அங்கே அனைத்து பகுதியிலிருந்து இந்த சபரிமலைக்கு வரும்போது பந்தலத்திற்கு வருகை தந்து நாங்கள் அந்த ராஜா குடும்பத்தின் வர்மா குடும்பத்தில் அவர்களிடம் ஆசிர் பெற்று செல்வது ஒரு சிறப்பம்சமாகும். ஓம் சுவாமியே